சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிஜேபிக்கு 11.4 விழுக்காடு வாக்குக்கு உரிய சீட்டை கொடுக்கலன்னா அந்த ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, கலத்தி விட்டுட்டாலும் 2 விழுக்காடு ஓட்டு தான் வெளியேறும். திமுக அணியை விட்டு விஜயை காட்டி 3 சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி ஏதாவது முட்டாள்தனம் பண்ணிடுவாரோங்கிற ஒரு எண்ணம் கூட ஸ்டாலின் மனசுல இருந்திருக்கும். இப்போ விசிகா ஏறக்கூடிய எங்களுக்கு இரட்டை இலக்கில வேணும்னு கேட்குறாங்க. வருது, விசிகாவுக்கு எதிர்ப்பு போட்டு உருவாயிருக்கு. வட தமிழகத்தில் 8 தொகுதி வரை கொடுத்துருவார்னு நான் கருதுறேன். ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவியாட்டு பிரேமலதா அம்மையார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இந்த இடஒதுக்கீடுங்க தவறுங்கிறத அவங்க சொன்னாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சந்திப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன் நண்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், எடப்பாடியை தோற்கடிக்க திரு ஸ்டாலின் அவர்கள் 23 கட்சியை சேர்ந்து எதிர்க்கிறார் சார். இது தமிழக அரசியல் வரலாற்று இல்லாத ஒரு புதுமை சார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடியை தோற்கடிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. வன்னியர்களின் பெருந்தலைவராக அங்கே நிற்கிறாரு. அவர் பாமக கூட்டணியில் இருந்த அன்புமணியும் ராமதாசும் கூட்டணியில் இருந்த 2019 மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு டவுனு எடப்பாடிக்குள்ள. அதே அவருக்கு இன்னைக்கு 2024 மக்களவை தேர்தலில் ராமதாசும் அன்புமணியும் தனியாக நின்னும் பிறகும் 50000 ஓட்டு அவருக்கு லீடிங். இப்போ அன்புமணி பாமகவிலே பெரிய சக்தி அன்புமணி தான். 3 எம்எல்ஏ, அது எல்லாருக்குமே தெரியுது. ராமதாஸ் ஏஜி இதுதான் வைப்ரண்டாக இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு அதிலெல்லாம் அவரும் அங்கே நிற்கும்போது எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சீமானாலையும் பலகீனப்படுவார், எம்ஜிஆர் ஜெயலலிதா செங்கோட்டையன்னு விஜயாலையும் பலகீனப்படுவாருங்க லெவலில் பலகீனத்தில் அவர் இருக்கிறாரு. என்டிஏ 18 விழுக்காடு வாக்கும் அவர் அண்ணாமலை நீக்கிட்டாரு. அதுவே வெள்ளாளக்கவுண்டர் இளைஞர்கள் மட்டுமில்லை, தொட்டிய நாயக்கர், இந்து நாடாரு, முக்குலத்தோர், யாதவர், பிராமணர் எல்லாத்துக்கிட்டையும் எடப்பாடி மேலே வெறுப்பு. இவங்களெல்லாம் தலைவராக எதிர்பார்த்த அண்ணாமலையை நீக்கிட்டாருங்கிற வெறுப்பும் இருக்குது. பிஜேபிக்கு 11.4 விழுக்காடு வாக்குக்கு உரிய சீட்டை கொடுக்கலன்னா அந்த ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எடப்பாடிக்கு நிலைமை நல்லா பிஜேபிக்கு சீட்டு கொடுத்து ஒரு இந்துத்துவாவை கையில் எடுத்தார்னா கணிசமான வாக்கு அவருக்கு கிடைக்கும் தமிழக அளவில். அல்லது 30 விழுக்காடு வாக்கு அவர் தாண்டுவாராங்கிறது தான் தமிழ்நாட்டில் எடப்பாடிக்க நிலைமை. குட்டிக்கண்ணனுக்கு தெரியும், ரவீந்திரன் துரைசாமி தன் மனசில் சரின்னு படாத எதையும் சொல்ல மாட்டான். ஸோ என்னோட கணிப்பு படி அவர் பிஜேபிக்கு பெரிய அளவில் சீட்டு கொடுக்காம காலி பண்ண தான் பார்ப்பார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு 20 விழுக்காடு, அன்புமணிக்கு ஒரு 3 விழுக்காடு, 4ல் 3 அன்புமணிக்கு தான் 23, பிஜேபி தினகரனுக்கு 1 24, பிஜேபி மூலமாக மேக்சிமம் 6, 30 விழுக்காடு தாண்ட மாட்டார். இதை விட மேலே போகணும்னா பிஜேபிக்கு எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டு கொடுக்கணும், இந்துத்துவாவை கையில் எடுக்கணும். அப்போ தான் முடியும். நான் ஏன் இந்துத்துவா கையில் எடுக்க சொன்னோம்னா, எனக்கு மோடி நன்மை தான் முக்கியம். ஏன்னா மோடி தமிழ் மண்ணில் நடராஜன் ஐயா விஷயம்னாலும் எல்லார் கருத்தையும் மீறி என் கருத்தை கேட்டதுக்கு நான் மோடிக்கு நன்றி கடன் பட்டாமே. விஜய் விஷயம்னாலும் சரி, கவர்னர், தமிழிசை, நயினாறு, ஹேமாலி கமிட்டி, யூடியூபர்ஸு, பலசாரி யூடியூபர்ஸ் எல்லா கருத்தையும் மீறி என் கருத்தை மோடி கேட்டதுக்கு நான் நன்றி கடன் பட்டாமே விஜய் விஷயம்னாலும். ஸோ மோடி நன்மைக்காக நான் என் கருத்தை சொல்கிறேன். அதில் அதிக சீட்டு பாஜக நிற்கணும், இந்துத்துவாவை கையில் எடுக்கணும். அதுதான் 29 மோடிக்கு நல்லது. அதை விட்டுக்கிட்டு 21 பண்ணது மாதிரி 19 பண்ண மாதிரி பாஜகவை மார்ஜினைஸ் பண்ணாருன்னா 30 விழுக்காடு தாண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. சரி சார், அப்படியே இருக்கட்டும் சார். இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்தது, அதிகமாக வேணும்ன்ட்டு. கடைசியில் 2021 விட இந்த 2026 சட்டமன்ற
கூடுதலாக 3 தொகுதி ஒதுக்கியிருக்கார் சார். அப்பன்னா எவ்வளோ அழுத்தத்தில் இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் தொகுதி பங்கீட்டில்? சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் காங்கிரஸை ஸ்டாலின் சேர்த்துக்கிடுவாருன்னு தான் நான் கருதினேன். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் சேர்த்தது எனக்கு விருப்பத்துக்கு ஸ்டாலின் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. அவருக்கு எது நன்மையோ அந்த பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவார். காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, கலத்தி விட்டுட்டாலும் 2 விழுக்காடு ஓட்டு தான் வெளியேறும் திமுக அணியை விட்டு. ஆனால் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு அச்சப்பட்டுட்டார். அதை நான் ஏன் மறுத்து பேச போகிறேன்? காங்கிரஸ் இருந்தால் தான் அது சேஃபர் சைடு. அவருக்கு கணிக்க முடியல. அவர் 25 விழுக்காடு எடுத்திருந்தாரு. காங்கிரஸ் 4 தான் எடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்தது 30 வந்துட்டு, 40 வந்துட்டு, 11 கூடி வந்தது. அந்த 11 யாரால கூடிச்சுன்னு ஸ்டாலினுக்கு கணிக்க முடியல. அதற்கு பிறகு விசிக இவங்கெல்லாம் வரும்போது 45 கிட்ட வந்தாங்க, 45 கிட்ட வந்தாங்க, 45 தாண்டிட்டாங்க. 3 தேர்தலில் 45 தாண்டிட்டாங்க. அப்படி தாண்டும் போது இவருக்கு பேசிக் 25 தான். யாருக்கு? ஸ்டாலினுக்கு. திமுக பேஸ் 45க்கு மேல 3 எலெக்ஷன்ல வந்துட்டாங்க. ஸோ நான் 45 தாண்டிடுவாங்க இந்த அணின்னு நான் சொல்றேன். அவரும் சரி இன்டாக்டா நின்று ஜோதிபாஸ் மாதிரி அணியை வச்சு 45 மேல தாண்டி வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாக்குறாரு. அதுல அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அது காங்கிரஸுக்கு சாதகம். விஜயை காட்டி 3 சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. சோடங்கர் பலம் நிரூபிக்காத விஜய், அவர் பலத்தை நாங்க மதிக்கிறோம். இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காரு. எங்க கண்டாரு இந்த சோடங்கர் விஜய் பக்கம் இருக்காருன்னு இளைஞர்கள் அப்படியெல்லாம் சொல்லி ஸ்டாலினுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்து தான் 3 சீட்டு வாங்கிட்டாங்கிறத மனப்பூர்வமா நான் ஒத்துக்கிறேன். என் பார்வை ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க மாட்டாரு, கூட்டணி காங்கிரஸோட அமைப்பாருங்கிறத தான் நான் சொன்னேன். அவர் சேஃபர் சைடு பிளே பண்ணி அப்படி அடிச்சுட்டாரு. அது எடப்பாடி சொல்றாரா விஜய் சொல்றாரான்னு தெரியாது. சீமானுக்கு இது பிளஸ் தான். ஆனா இப்ப காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுத்ததால் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கிற விசிக, மதிமுக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஸ்டாலின் அவர் தள்ளப்பட்டு இருக்காரு. இல்லை குட்டிக்கண்ணன், காங்கிரஸ் ராகுல் காந்தி ஏதாவது முட்டாள்தனம் பண்ணிடுவாரோங்கிற ஒரு எண்ணம் கூட ஸ்டாலின் மனசில் இருந்திருக்கும். தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, வெடிகுண்டாட்டு சுசைடு பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, தற்கொலை படை மாதிரி, தான் தற்கொலை பண்ணாலும் பரவாயில்ல இன்னொருத்தரையும் தற்கொலை பண்ண வச்சுருவோங்கிற ஒரு கேரக்டர் இடியோசின்கிரசின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் இடியோசின்கிரசின்னு அந்த குணம் அகிலேஷுக்கிட்ட இருக்குது, அகிலேஷுக்கு எதிராக இருக்குது, தேஜஸ்விக்கு எதிராக இருக்குது, மம்தாவுக்கு எதிராக இருக்குதுன்னு பல இடங்களில் ராகுல் காந்தி காட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டிலே ராகுல் காந்திக்கு முகம் வெளிச்சம் போடப்பட்டுட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. அப்போ இந்த சூழ்நிலையில் சொல்லுவாங்க இல்லையா, மகன் இறந்தாலும் பரவாயில்ல, மருமக, அந்த ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸ் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்டாலினை தோக்கடிச்சாதான் எல்லாரும் சேர்ந்து ராகுலை பிரைம் மினிஸ்டரா தூக்கி வைப்பாங்களோங்கிற ஒரு தோற்றம், ஒரு எண்ண ஓட்டம் ராகுல்கிட்ட வந்துட்டு. ஸோ ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ளே போகாண்டாம். நம்ம இப்போ காங்கிரஸ் வெளியேறிட்டுனா என்ன சொல்லுவாப்புல, மோடி ஸ்டாலின் நெருக்கம், மோடி ஸ்டாலின் நெருக்கம், அதைத்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த கட்டத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு கை கொடுத்தது மல்லிகார்ஜுன கார்கே, தலித் லீடர், அசெப்ட் பண்ணிட்டாரு. அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸுக்குள்ள அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடாதா, நாட்டில் ஏதாவது தனக்கான அதிசயங்கள் நடந்துடாதான்னு 22 திமுக ஸ்டாலின் எம்பியையும் அவர் மதிக்கிறாரு. இந்த கூட்டணி அப்படியே கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொன்று ப. சிதம்பரம், அவரும் இந்த கூட்டணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்று சிதம்பரத்துக்கு மகன் கார்த்திக் சிதம்பரம், கூட்டணி தான் முக்கியம்னு அவர் கூட்டணி நேரத்துக்குள்ள கரெக்டாக சொல்லிடுவார். இந்த அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இன்னொரு இதை வெளிக்காட்டிட்டு தமிழ்நாட்டில் மதசார்பற்ற சக்திகளுக்கு தலைவர் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான், ராகுல் இல்லை. காங்கிரஸ் 14 எம்எல்ஏக்களும் மதசார்பற்ற சக்திகளின் தலைவரை ஸ்டாலினா ஏத்துக்கிறாங்க. காங்கிரஸ் பிளவு இல்லை, ஸ்டாலினா ராகுலாங்கிறதுல ஸ்டாலினை ஏத்துக்கிறாங்க. ஒரு 3 எம்எல்ஏக்கள் தான் கேத்தலிக் சோனியாவுக்கு செல்வாக்குள்ள கன்னியாகுமரியில் தான் 3 பேர் இது சோனியா காந்தி கூட இருக்கிறாங்க, ராகுல் கூட இருக்கிறாங்க. அதில் கூட ஸ்டாலின் நினைச்சாருன்னா கம்யூனிஸ்டுக்கு உலகங்கோட்டை மாற்றி விட்டுட்டு ஏதாவது அரசியல் கூட பண்ணிட முடியும். ஸோ இந்த இடம் ஒரு பவர் பாலிடிக்ஸ் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்தது. ஸ்டாலின் மெச்சூர்டா இதான் நின்று அதை சாதிச்சுக்கிட்டாரு. சான்ஸ் எடுக்க விரும்பாதுங்கிற புள்ளியில சாதிப்பாருங்கிற நானும் சொன்னேன். அது சாதிச்சுட்டாரு சார். ஆனா கூட்டணியில் இப்ப விசிக ஏறக்கூடிய எங்களுக்கு இரட்டை இலக்கில வேணும்ட்டு கேட்குறாங்க.
ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கேன், எங்களுக்கு நாங்கள் கட்சியில் நாங்கள் தான் 2வது இடம், அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு எப்படி இப்படி ஒரு துரோகம் செய்யலாம் அப்படிதானே சில பேர் விரும்புகிறாங்க. அவங்க கருத்தில் நியாயம் இருக்கு. ஆனால் இதில் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை. காங்கிரஸுக்கு எதிர்ப்பு ஓட்டுனா இந்துக்கள் ஓட்டு தான். இந்துக்கள் காங்கிரஸ் விட்டு வெளியேறிட்டாங்க. எதிர்ப்பு ஓட்டு இல்லை. எந்த இந்திய நம்ம காங்கிரஸ் ஓட்டு போட போகிறோம்? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு கேட்லிஸ்ட்டுங்கிற லெவலில் தான் இருக்குது. கொஞ்சம் இந்த நாடார்கள் கொஞ்சம் ஏமாளிகள். காமராஜுக்கு டவுன் பாலுக்கே காரணமானது இந்திரா காந்தி ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை விட்டுக்கிட்டு காமராஜர் இருக்க நண்பர் சஞ்சீவ் ரெட்டிக்கு தோற்கடிச்சதான்னு கூட தெரியாத கொஞ்சம் இந்த நாடார்கள் இருக்கா. மற்றபடி நெகிழிஜிபிள் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு தான். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுக்கு காங்கிரஸ் கேட்லிஸ்டாக இருக்குது. காங்கிரஸுக்கு வெளிப்படையாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும், அனலிஸ்டாட்டு நான் விசிகா கேட்குறேன் சார். தொகுதிகள் காங்கிரஸுக்கு எதிர்ப்போட்டு இல்லை. அடுத்து விசிகா வருது. விசிகாவுக்கு எதிர்ப்போட்டு உருவாயிருக்கு. வட தமிழகத்தில் உருவாயிருக்கு. அப்போ அதனால திருமாவளவன் கேட்கிற தொகுதி தரமாட்டான்றாரு. விசிகாவுக்கு கடுமையான பலமும் இருக்கு சார். அவங்க கிரவுண்ட்ல பயங்கரமா பலம் இருக்குது. அதைத்தான் நான் சொல்றேன், இருக்குது, பலமும் இருக்குது. இந்த 5 வருஷத்துல பாஜகவை கடுமையா எதிர்த்து அவர் ஒண்டிதானே சார். கொள்கை அடிப்படையில பிரின்சிபல்டா காங்கிரஸோட மேலா இருக்கிறாரு சகோதரர் தொல் திருமா. வெற்றி வீரரா இருக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு போன வாட்டி 6 தொகுதி கொடுத்தாங்க. இப்ப வந்து ஒரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டுள்ள, அப்பனா அதுக்கு அதிகமா கொடுக்கணும் இல்ல? கண்டிப்பா அதிகமா கொடுக்கணும். என்ன செய்ய போற ஸ்டாலின் அவர்கள்? 8 தொகுதி வரை கொடுத்துருவார் நான் கருதுறேன். குட்டிக்கண்ணன் 8 தொகுதி சார். சரி சார், இப்ப கம்யூனிஸ்டுக்கு வருவோம் சார். அவங்க ஏற்கனவே 2021ல 6 தொகுதி வாங்கின, இந்த வாட்டி நீங்க 4 தொகுதியான குறைச்சிக்கணும். ஆனா அது அவங்களும் காங்கிரஸ் வச்சு இது பண்ணுவாங்க இல்ல குட்டிக்கண்ணன்? எங்களுக்கு 6க்கு மேல வேணும். ஏற்கனவே அதிகமா 2020 நாங்க அதிகமா இவ்வளவு கம்மியா குறைச்சிட்டீங்க. குட்டிக்கண்ணன், கம்யூனிஸ்டுக்கு தியாக வரலாறு உள்ள தலைவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தியாக வரலாறு நான் போற்றி வணங்குறேன், சின்சியரா வணங்குறேன், அவங்க தியாகத்தை வணங்குறேன். எனக்கு அது எந்த மாற்றமும் இல்லை. நான் இருக்கக்கூடிய RSS இயக்கத்தில் என் சொந்தக்காரங்களை விட எங்கள் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட்காரன் ஹேமச்சந்திரனாலும் சரி, திவாகர் பணிக்கனாலும் சரி, நூர்முகம்னாலும் சரி, தியாக வரலாற்றில் பெரியவங்க. அவங்க பெரியவங்க. நம்ம அந்த ஜாதி மதம் அதில் பார்க்கல. ஹேமச்சந்திரன் நாயர்னாலும் சரி, நூர்முகம்னாலும் சரி, அவங்க தியாக வரலாறு பெருசு. இன்றைய சூழ்நிலையில் தொடர் கூட்டணி அரசியல்ல கம்யூனிஸ்டுக்குன்னு இந்த தொழிற்சங்கம் ஒரு குட்வில், ஒரு இமேஜ் தவிர வாக்கு வங்கி எங்க இருக்கு சொல்லுங்க? இல்லதான் சார். இல்ல இருந்தாலும் இப்ப தேமுதிகவுக்கு இன்னும் வாக்கு சதவீதம் 0.5%. 2021 சட்டமன்ற தேர்தல், அதே 2024 பாராளுமன்ற தேர்தல் 2.25 சார். அது எது வரும்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கு. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா, அவங்களுக்கு ஒரு 10 தொகுதி, இது இன்னும் மர்மமா வச்சிருக்காங்க, வெளியே விடாத. தன்னுடன் கூட்டணியில இருக்கிறவங்க 5 வருஷமா மேல, ஏறக்குறைய 10 வருஷமா இருக்கிறாங்க சார். அவங்க கிட்ட ஏமாத்துறாருல்ல திரு ஸ்டாலின் அவர்கள். குட்டிக்கண்ணன், உங்களுக்கு தெரியாததில்லை. ஐயா மூப்பனார் வந்து டிசைடிங் ஃபேக்டர் என்ற அந்தஸ்தை 77லே வந்துட்டார். 17.5 விழுக்காடு வாக்கு எடுத்தார். கம்யூனிஸ்டோட சேர்த்து 20 விழுக்காடு வாக்கு அவர் தலைமைக்கு கிடைச்சிது. எம்ஜிஆருக்கே 30 விழுக்காடு தான் கிடச்சி, இன்னொரு கம்யூனிஸ்டோட சேர்ந்து 33 தான் கிடச்சிது. அப்போ அந்த 17.5ங்கிறது 30 விழுக்காடு எம்ஜிஆருக்கும் 25 விழுக்காடு கருணாநிதிக்கும் இடையில் ஒரு டிசைடிங் இன்னும் வந்துட்டு, அவர் வந்து கடைசியாக இந்த டிசைடிங் ஃபேக்டர் இந்த அந்தஸ்தை பயன்படுத்தி எம்ஜிஆரை காட்டி கருணாநிதிக்கிட்டையும், கருணாநிதியை காட்டி எம்ஜிஆர்கிட்டையும் பேரம் பேசி 84 50-50 வாங்கிட்டார். 2/3 காங்கிரஸுக்கு, 2/3 எம்ஜிஆருக்கு. அப்போ பார்லிமெண்ட்ல எம்ஜிஆர் 1/3 சரண்டர் ஆயிட்டாரு. தன்னை மக்களவையில் தோக்கடிச்ச காங்கிரஸ் கிட்ட சான்ஸ் எடுக்காண்டாம். அவர் அசம்பிளில தோக்கடிச்சிட்டாரு காங்கிரஸை என்றாலும் 84 சான்ஸ் எடுக்காண்டாம். இந்த புள்ளி தான் எம்ஜிஆர் எடுத்த இந்த புள்ளியை தான் சான்ஸ் எடுக்காண்டான்னு காங்கிரஸ் கிட்ட வந்து ஸ்டாலின் இப்போ எடுத்திருக்கிறாரு. அதுல காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவர்ல 2/3 எம்பி சீட்டும் 1/3 MLA சீட்டும் வாங்கின மூப்பனாரு 89ல் வெறுமனே பார்லிமெண்ட் மட்டும் நடக்கும் போது இந்த ஜெயலலிதாவை மைனர் பார்ட்னர் ஆக்கி 29 சீட்டு வாங்கிட்டாரு. நான் ஜெயலலிதாவை குறைச்சி பேசியெல்லாம் நான் பேசக்கூடியவும் இல்லை. அதே ஜெயலலிதா தான் காங்கிரஸுக்கு ஆதிக்கத்தை 98ல் உடைச்சி மேஜர் பார்ட்னர் ஆட்டு திராவிட இயக்கத்தை எம்ஜிஆரே மைனர் பார்ட்னராக போன சூழ்நிலையில அவங்களும் மைனர் பார்ட்னர் போன சூழ்நிலையில 98ல் சாதிச்சாரு. ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குனாரு. என்னோட ஆலோசனைப்படி பாமகவுக்கு வாழ்வு கொடுத்தாரு, வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ணாரு, எல்லாமே சாதிச்சாங்க ஜெயலலிதா. ஆனா மூப்பனார் பவர் பொலிட்டிக்ஸ்ல
ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இடையில அவரை காட்டி இங்கேயும் இவரை காட்டி இங்கேயும் 29 சீட்டு வர மக்களவை கூட வந்துட்டார். ஏன் 98 வெறும் மக்களவை தேர்தல் நடக்கும்போது கலைஞருக்கு 17, மூப்பனாருக்கு 20ன்னு ஒரு இதை தமிழ் மண்ணில் திராவிட இயக்கம் 1000 பேர் பேசினாலும் ஒரு தமாகவுக்கு 20 சீட்டு கொடுத்து மேஜர் பார்ட்னராட்டு கலைஞர் அனுமதிச்சார் இல்லையா? இதுவும் வரலாறு தானே. அப்போ இந்த இடத்துக்குள்ள டிமாண்ட் இருந்ததுன்னா சீட்டு ஏறும். வைகோ டிமாண்ட் பண்ண மாட்டாரு. எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டு அவருக்கு கொடுக்கல சார். அவர் எப்ப இருந்தாலும் இந்த கூட்டணி விட்டு வெளியே போறாங்கல்ல, அப்படி இல்லை. டிமாண்டுங்கிறது பாமக வட தமிழகத்துல வெற்றி பெறல்னு ஜெயலலிதாட்டின் டிமாண்ட் இருக்கும், கருணாநிதிட்டையும் டிமாண்ட் இருக்கும், கலைஞர்ட்டையும் இருக்கும், புரட்சி தலைவிட்டையும் இருக்கும். அப்படி ஒரு டிமாண்டை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துருவாங்க. அப்படி டிமாண்டை ஏற்படுத்தி தான் பாமக மேல போயிட்டே இருந்தாங்க. 8+1 ஆயிட்டு 2 சீட்டு கொடுக்க மாட்டான்னாரு கலைஞர். 2 சீட்டு கொடுக்க மாட்டாருன்னு கலைஞர். நான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட 4 சீட்டு சொன்னவங்கள்ட்ட இது சோசியல் போல்ஸ் ஆக்கும். காக்கா தேக்கா 80ல் எம்ஜிஆர் வெற்றிக்கு 60 இடங்களை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாடார் ஓட்டை ஃபுல்லா கன்சால்டேட் பண்ணாங்க. ஃபார்வர்ட் பிளாக்கு முக்கிய தேவர் 67ல் எடுத்த 1.3 பெருசா கன்சால்டேட் பண்ணாரு. மூதறிஞர் ராஜாஜி 67ல் பிராமணர் ஓட்டு காமராஜுக்கு தான் அதிகம். அதை தாண்டி வெற்றி கூட்டணிக்கு வரும்போது ராஜாஜியால அதிகம் கொண்டு வந்துட்டாரு. காமராஜுக்கு 2வது இடம் தான் ராஜாஜி அணியை தாண்டி. இப்படியெல்லாம் உள்ள உதாரணங்களை நான் சொல்லி ஜெயலலிதா 4 சீட்டு கொடுக்க வேண்டிய பாமகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க. அந்த வெற்றிக்கு பிறகு பாமக டிமாண்டு ஏறி போன பிறகு கலைஞர் புதுச்சேரியில 1 சீட்டு, தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் தொகுதிதான் சொல்லி கட்சியை காலி பண்ண கட்சியை நான் காப்பாத்தி விட்ட பிறகு 8+1 வரை பாமக போச்சு. காரணம் டிமாண்டு தான் காரணம். அந்த வகையில இது சுக்கி வாசுதேவ், வேலுமணி நம்பர் 2 இன் ஏடிஎம்கே, பவர்ஃபுல். எடப்பாடிக்கு அடுத்து பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வேலுமணி எல்லாருக்கும் தெரியும். அவர் இங்க கோட்டை விட்டுட்டாரு எங்க கோயம்புத்தூர்ல. என்றாலும் அவர் பவர் தான். அசம்பிளியில ஜெயித்து கொடுத்தவர் ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் போட்டு ஒரு இவர் ஒரு அவருன்னு போட்ட முக்கியமான தலைவர்னால அவர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி, எடப்பாடி இன்ஃபுளுன்ஸ் பண்ண சக்தி அவர் இருக்குனால திமுக இவங்க அண்ணா திமுக போயிருவாங்களோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 10+1 முடிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி முடிஞ்ச பிறகும் பிரேமலதா அம்மையார் சொன்னாங்க இன்னும் என்டிஏ முழுமை பெறலன்னாங்க. அப்ப நாங்க என்டிஏக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது திமுக 10+1 கொடுக்குறாங்கன்னா, நீங்க சொன்னது மாதிரி 2021 அரை விழுக்காட்டுக்கும் கீழே எடுத்த தேமுதிக 2024 2.7 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அப்போ திமுக என்ன கணக்கு போடுதுன்னா, இந்த 2.7 அதிமுகவோட சேர்ந்து எடுத்தது அது நம்ம கிட்ட வந்ததுன்னா நமக்கும் அதிமுக அணிக்கும் கூடுதலா ஒரு 5.4 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் கூடும். அது நம்ம வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும். அர்த்மேட்டிக் படிதான் தமிழக அரசியல் இருக்குது. இந்த அர்த்மேட்டிக் நம்ம சைடு வர்றது நமக்கு லாபம்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. 1. 2வது தேமுதிகவின் யூட்டிலிட்டி என்னன்னா, பிரேமலதா அம்மையார் அதற்கு பிறகு கிராமமா பிரச்சாரம் பண்ணாங்க, கடுமையா உழைச்சாங்க. ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு மிக கடுமையா உழைச்சதை ஒரு பொதுச் செயலாளர் நம்ம பார்க்கிறோம். ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜெயலலிதா பெரிய லெவலுக்கு வந்தவங்க, இவங்க கட்சி தன்மைக்கு ஏற்ப கடுமையா உழைச்சாங்க. விஜய பிரபாகரன் பல இடங்களுக்குமே போகும்போது ஸ்பான்டேனியஸா நல்ல கூட்டம், எல்லா மக்களும் வர்றாங்க. குறிப்பா ஏழை எளிய மக்கள், அது தெலுங்கு தாய்மொழி மக்கள், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், இவங்கெல்லாம் பெரிய அளவு வந்துடுறாங்க. இது விஜய்க்கு தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படும். இதையும் தாண்டி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல போலரைசேஷன் நடந்தது. தேமுதிக இல்லாமலே போலரைசேஷன்ல திமுக ஏறிட்டாங்க. தேமுதிகவும் இருந்தா அந்த போலரைசேஷன் முழுமை பெற்றுரும், பர்பச்சுவேட் ஆயிரும். தெலுங்கு தாய்மொழி மக்கள், அருந்ததியர் மக்கள், தொட்டிய நாயக்கர், போயர், ஒட்டர், 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், நாயுடு ரெட்டி, இவங்க கம்ப்ளீட்டா கன்சால்டேட் ஆயிருவாங்க. இதை தாண்டி தமிழர்கள் மத்தியில தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லான்னு விஜயகாந்தோட அந்த கொள்கைக்கு ஏற்ப பாமர மக்கள் விஜயகாந்த் ஆதரவு தேமுதிக அனைத்து சமூக மக்களும் ஆதரவுலையும் கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாமே கணக்கு போட்டு இந்த இதை ஸ்டாலின் தெளிவா சாதிச்சுட்டாரு. ஸ்டாலின் அணியை பலப்படுத்துறதுக்கு தேமுதிகவை சாதிச்சதுனால அதிமுகவிலே பல பகுதியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. வன்னியர் தான் முக்கியம், பாமக தான் முக்கியம்னு சொன்ன எடப்பாடி ஜாலியா இருக்காரு, நம்ம எடப்பாடியில ஜெயித்துருவோம், 2வது இடம் வந்துருவோம். ஆனா வேலுமணிக்கு விட்டது வருத்தம். வேலுமணி முயற்சி பண்ணார், விட்டது வருத்தம்.
ராஜேந்திர பாலாஜிக்கு விட்டது வருத்தம். அவதூறா பேசுறாரு பொன்னையன் அலையன்ஸு திமுக தேமுதிக அலையன்ஸ் போனதுனால. ஸோ இந்த அலையன்ஸை விட்டது அதிமுகவுக்கு அடிதான். நீங்க 21 மையமா வச்சு தான் அரசியல் பேசுவீங்கன்னா 5 எம்பி சீட்டு ஏன் கொடுத்தீங்க 24ல? கேள்விகள் வருது இல்ல? அப்ப யாரும் இல்லை சார். உன்னங்கிட்ட அன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அதிமுக அலைன்ஸ் வைக்க யாரு இல்லை, அதெல்லாம் 5 தொகுதி கொடுத்தாங்க சார். அப்ப இந்த இடத்துக்குள்ள தான் அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. 21ல 10.5 ரவீந்திரன் துரைசாமி எதிர்த்தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி பண்றது தவறுன்னு எதிர்த்தான். அதே இது நான் ஒரு சமூக ஊழிய நாட்டு தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில பாதிக்கப்படக்கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பதராஜகுல மீனவர் அண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் உட்பட புதுக்கோட்டை சேர்வை உட்பட எல்லா சமூகங்கள் சார்பா நான் எடப்பாடி பண்ணது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியும் சிவி சண்முகம் பண்றது அநீதின்னு நான் எதிர்த்தேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவியாட்டு பிரேமலதா அம்மையார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடுங்க தவறுங்கிறத அவங்க சொன்னாங்க. எடப்பாடிக்கு எடப்பாடியில ஜெயிக்கணும், பாமக தான் முக்கியம், அன்புமணி தான் முக்கியம், அதனால தேமுதிகவை கலத்தி விட்டாரு. அந்த எடப்பாடிக்கு பாமக இங்க என்டிஏ கூட 24ல போனதுனால தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் அதுக்குள்ள இருக்குது. சொன்னபடி ராஜ்யசபா கொடுத்தாரா? அப்போ நாயுடு சமூக மக்கள் தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், ஸ்டாலின் நம்பிக்கைக்குரியவர், சொன்னபடி கொடுத்தாருன்னு பார்ப்பாங்களா இல்லையா? அறவிழுக்காடு 21 வச்சு அவமானப்படுத்துறீங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி குட்டிக்கானா. Super Sarvana Stores.